நம்ம வாழ்க்கையில ஒரு சிலரை நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள தலையில தூக்கி வச்சு நம்ம கொண்டாடவும் கூடாது. நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்கள தரையில போட்டு மிதிக்கவும் கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மோடு பழகுறவங்க, நாம கடந்து போறவங்களை பத்தி நம்ம மனசு எடை போடும், ஒரு விதமான மதிப்பீடு செய்யும். இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, இப்படி பலவிதமா பலரை பற்றி நம்ம மனசு மதிப்பீடு செய்யும். இப்படி மற்றவங்களை பத்தி நாம மதிப்பீடு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. ஒரு சிலரை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை நம்முடைய மனசுல வச்சு அவங்களை பற்றி நம்ம புறம் பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதுமே குறைகளும் குற்றங்களும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். மனிதர்களை மதிப்பீடு செய்வது என்பது ஒரு விதமான மனநோய். அந்த மனநோய் நம்முடைய மன அமைதியை கெடுக்கும், நம்முடைய நேரத்தை வீணடிக்கும், தேவையில்லாம மற்றவர்களை பற்றி நம்மளை புலம்ப வைக்கும், புறம் பேச வைக்கும். இந்த அத்தனை விதமான காரியங்களுமே எதிர்மறையான தாக்கங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இன்னொருவரை பற்றி எதிர்மறையான சிந்தனையிலும் பேச்சிலும் நாம மூழ்கி இருந்தோம் அப்படின்னா அது மெல்ல கொள்ளும் நஞ்சுக்கு சமமானதா மாறிடும். ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நாம முடிவு செய்யக்கூடாது, காலம்தான் முடிவு செய்யும். நமக்கு கெட்டவங்களா தெரியறவங்க மற்றவர்களுக்கு நல்லவங்களா தெரியலாம், நமக்கு நல்லவங்களா தெரியறவங்க மற்றவர்களுக்கு கெட்டவங்களாவும் தெரியலாம். ஒருவரை பற்றி புலம்பி புறங்கூறி இழிவா பேசி இந்த பூமியில வாழ்வதை விட சாவது மேல் அப்படிங்கறத தான் நம் வள்ளுவர் இந்த குறள் வழியா ஆழமா நமக்கு சொல்றாரு. புறங்குறுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துடைய தீவிர தன்மையை சொல்றதுக்காக தான் சாதல் சிறந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இத நம்முடைய வள்ளுவர் துணியில சொல்லணும் அப்படின்னா, புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத்தரும். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை விதமான காரியங்களுமே மனிதர்கள் வழியாக நடக்கின்றன, ஆனால் மனிதர்களால் நடக்கவில்லை அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரை பற்றியும் நாம புறம் கூறவும் மாட்டோம், புலம்பி தீர்க்கவும் மாட்டோம். நன்றிகள்.